சோ அம்பாளுடைய லலிதாம்பாள் சோபனம் முடிச்சுட்டு இப்போ தேவி பாடம் பார்த்துட்டு இருக்கோம். தேவி பாடம்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவி மகாத்மியத்தோட ஒரு அப்படியே தமிழ் வெர்ஷன் ஆஃப் இட் அப்படிங்கிற. சோ அதுல வந்து இப்போ 3 சரித்தம் வருது நம்மளுக்கு. அதாவது மது கைடபர் அந்த 2 அசுரர்களுடைய வதம், மகிஷாசுரனோட வதம், சும்ப நிசும்ப வதம் இது எல்லாம் வருது. சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மது கைடப வதம். சோ ம மகாவிஷ்ணு வந்து யோ நித்ரையில இருக்கும் பொழுது அவர் காது அழுக்குலேந்து 2 அசுரர்கள் உருவானார்கள். அவ பயங்கரமா தபஸ் பண்ணி வரம்லாம் வாங்கி ரொம்ப பலசாலிகளா இருந்தா அந்த பிரளய ஜலத்துல இது பண்ணிட்டு இருந்தா. சோ ஒரு நாளைக்கு பிரம்மாவை பார்த்து வேணும்னே அவரை வம்புக்கு இழுத்து யுத்தத்துக்கு கூப்பிட்டு அவர் அவளோட பலத்தை அவர்ட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா உடனே பயந்து போய் மகாவிஷ்ணுவை வந்து எழுப்ப பார்க்கிறார். அவர் ஆனா நித்ரா தேவி ஆட்கொண்டு இருந்ததுனால நேரா அம்பாள துதிக்க ஆரம்பிச்சார். தேவிய துதிச்சு அவளை போற்றி பாடின உடனே அந்த நித்ரா தேவி அவ அங்கங்களில் இருந்து விஷ்ணுவின் அங்கங்களில் இருந்து அவ வெளியேறினா. வெளியேறின உடனே மகாவிஷ்ணுவுக்கு அந்த நித்ரை கலைஞ்சது. அவர் முழிச்சு பார்க்கிற மது கைடபர்கள் முன்னாடி பிரம்மா வந்து நடுங்கின்னு நிக்கிறார். ஏன் பிரம்மா இப்படி பயந்து நடுங்குற அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் சொல்றா. நீ தூங்கும் பொழுது உன்னோட காதுல இருந்து இந்த 2 அசுரர்கள் தோன்றினா இப்போ என்னை கொன்னுட்டு அவ தேவலோகத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு நினைச்சுட்டு இருக்கா அப்படின்ன உடனே பிரம்மா கிட்ட பயப்படாத, அவளோட அழிவு காலம் நெருங்கிடுத்து, நான் பாத்துக்கிறேன் இனிமே அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். அந்த மது கைடபர் அங்க வரா. வந்த உடனே வந்து மிரட்டுறா. என்ன இங்க வந்து நீ இது ரெஸ்கியூ தேடின்னு இருக்கியா, வெளியில வா அப்படின்னு பிரம்மாவ இது பண்றா. மகாவிஷ்ணுவுக்கு பயங்கர கோபம். நேரா வந்த கைடபனை முதல்ல வந்து தாக்கினார். அப்போ மது அவன் என்ன பண்ணினா மகாவிஷ்ணுவ வந்து போருக்கு அழைச்சான். சோ 2 பேரும் கைடபன் கொஞ்சம் தூரத்துல நின்னு வேடிக்கை பார்த்திருந்தான். மதுவும் மகாவிஷ்ணுவும் சண்டை போடுறா. 2 பேருக்கும் நீண்ட காலம் போர் நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்து அவன் களைச்சு போயிட்டான் மது. உடனே என்ன பண்ணான், பின்னாடி திரும்பி கைடபன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். கைடபன் வந்தான் திருப்பியும். அவனும் பெரும் பலம் பெற்றவன். ரொம்ப காலம் 2 பேரும் போர் பண்ணிட்டே இருந்தா. சோ இவ மாத்தி மாத்தி டர்ன்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தா. மகாவிஷ்ணு கண்டினியூஸா சண்டை அவளோட. சோ கொஞ்சம் இந்த மாதிரி கண்டினியூஸா அவர் போர் பண்ணதுனால கொஞ்சம் சோர்வா ஆயிட்டார். அதுக்கப்புறம் அத பார்த்த உடனே அவர் சோர்வு அடைஞ்சதை பார்த்த உடனே இவாளுக்கு வந்து ரொம்ப பெருமை தாங்கல இந்த 2 அசுரர்களுக்கும். உடனே கேலியா சிரிக்கிறா. என்ன வரியா, போர் செய்யறியா எங்களோட, இல்லைன்னா எங்களுக்கு அடிமை ஆகுறியா அப்படின்னு மகாவிஷ்ணுவை பார்த்தே கேட்டாலாம் இந்த அசுரர்கள். அப்ப வந்து மகாவிஷ்ணு சொல்றா, உங்களோட போர் புரிஞ்சு நான் களைத்து விட்டேன். தர்மப்படி களப்படைஞ்ச வீரனுக்கு கொஞ்ச நேரம் இளைப்பாறறதுக்கு அனுமதி தரணும். அதுதான் போரின் விதி. அதனால நான் கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னு. சோ போர்னாலும் அந்த காலத்துல வந்து பகைவர்களாகவும் இருக்கட்டும். இப்பதான் கலியுகத்துல வந்து இந்த திருட்டுத்தனம், இந்த ஒருத்தரை வந்து அதாவது அந்த தர்மத்தை கடைப்பிடிக்காம இருக்கிறதுங்கெல்லாம் இது கலியுகத்துல தான். அந்த காலத்துல எதிரிகளே இருந்தாலும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தான் நடப்ப. சோ போர்ல இந்த மாதிரி ஒரு விதி இருக்குன்னா அந்த விதிப்படிதான் அவ வந்து சண்டை போடுவா. அது மாதிரி அந்த சன்செட்டுக்கு அப்புறம் போர் பண்ணக்கூடாதுன்னா நிறுத்தி வைப்பா. அதெல்லாம் அந்த விதிகளை கடைபிடிச்சுதான் பண்ணுவா. சோ விஷ்ணு வந்து இளைப்பாறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப வந்து ஆஹ் அவரை இளைப்பாறின்னு இருக்கும் பொழுது தன்னோட ஞான திருஷ்டியில வந்து அவருக்கு தெரிய வருது அந்த மது கைடபர்கள் வாங்கின அந்த வரத்தை. சோ அந்த மது கைடபர் 2 அசுரர்களும் அவ விரும்பிய போதுதான் மரணம் அடைவார்கள் அப்படிங்கிற அந்த வரத்தை வாங்கியிருக்கா அப்படின்னு. சோ யார் வந்து
நான் செத்து போணும் அப்படின்னு விரும்புவா. எல்லாருமே ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு தானே விரும்புவா. சோ, அந்த 2 பேரையும் எப்பிட்றா இப்ப கொல்றது? இந்த மாரி ஒரு வரம் வாங்கியிருக்காளேன்னு யோசிக்கிறா. அப்பதான் பராசக்தி அவர் முன்னாடி தோன்றி மகாவிஷ்ணுட்ட சொல்றா. நாராயணா, நீ பயப்படாம போய் போர் செய்யு. நான் அவள தோற்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ, மகாவிஷ்ணு திருப்பியும் அவளோட சண்டை போட போறார். அப்ப வந்து ஆ பராசக்திய மனசுல நெனச்சுண்டே சண்டை போட்டுண்டே இருந்தார். அப்போ அந்த பராசக்தி ரொம்ப அழகா ஒரு மோகினியா உருவெடுத்து அந்த யுத்தம் நடைபெற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாளாம். யுத்த களத்துல திடீர்னு இவ்ளோ அழகான ஸ்வரூபத்தோட ஒரு பெண். அத பார்த்த உடனே மது கைடபர் 2 பேரும் வந்து அவள் மீது அளவற்ற காமம் கொண்டார்கள். தங்கள் நிலையை மறந்து போனார்கள். சோ, அப்ப வந்து அவளுக்கு இவள பார்த்து இவ அழகுல மயங்கினதுல போர் நடந்துன்றிருக்கு. அந்த போர் செய்யணுங்கிற அந்த எண்ணமே அவளுக்கு வரவே இல்ல. சரி, இதுதான் தக்க தருணம் சொல்லிட்டு மகாவிஷ்ணு என்ன பண்றா, உடனே அந்த மது கைடவர்கள் கிட்ட ஆ அவா கிட்ட போய் இவர் சொல்றார். "வீரர்களே, உங்களோட இவ்ளோ பலசாலியா இருக்கேள் நீங்க 2 பேரும். உங்களோட இனிமே எனக்கு போர் செய்யற எண்ணம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ, வரம் நான் தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்றாராம். அப்போ அவ 2 பேரும் என்ன பண்றா, அங்க அந்த அம்பாள் நிக்கிறா, மோகினி நிக்கிறா இல்லையா? சோ, அவ்ளோ அழகு வடிவத்தோட அவ அங்க நின்னுண்டு இருக்கும் பொழுது, மது கைடபர்கள் வந்து யா அவளுக்கு நேரா விஷ்ணு கிட்ட வரம் வாங்கி பிச்சை வாங்கறதா? அப்புறம் அவ என்ன நெனச்சுப்பா நம்பள அப்படின்னு. சோ, அந்த பெண் மோகம் அவள மதி கலங்க செய்தது. அதனால உடனே இந்த மது கைடவர் என்ன சொல்றா, "நாங்க யார்கிட்டயும் யாசகம்லாம் வாங்க மாட்டோம். உனக்கு ஏதாவது தேவைன்னா கேட்டு வாங்கிக்கோ" அப்படின்னு மகாவிஷ்ணுட்ட. அதாவது அவ ரொம்ப பலவானாம். அந்த மாரி அந்த மாய மோகினி கிட்ட காமிச்சுக்கணுங்கிறதுக்காக, "உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளு" அப்படின்னு சொன்னா. சரி, இதுதான் நம்பளுக்கு தக்க தருணம் சொல்லிட்டு உடனே மகாவிஷ்ணு என்ன கேட்டார், "உங்களுக்கு அப்படி வரம் கொடுக்கும் திறமை இருந்ததுன்னா, நீங்க 2 பேரும் என்னால தான் கொல்லப்படணும் அப்படிங்கிற வரத்த தாங்கோ" அப்படின்னு கேட்டுட்டார் மகாவிஷ்ணு. அத கேட்டு அப்படியே அதிர்ந்து போனா மது கைடபவர்கள். அப்போதான் அவளுக்கு தோணித்து, ஆஹா! இந்த மோகினியின் மீது கொண்ட மோகத்தினால் நாம்ப இப்படி அறிவை இழந்துட்டோமே அப்படின்னு இது பண்ணா. அப்பவும் தர்மப்படி வரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டா கொடுத்துதான் ஆகணும். மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் தர்மம் இல்லையா? சோ, நீ கேட்ட வரத்தை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுலயும் அவ என்ன சொல்றா, சாமர்த்தியமா உன் கையால தான் நாங்க இதுவா ஆவோம், மடிந்து போவோம்ங்கிற வரத்த தரோம். ஆனா நீ வந்து ஆ நீர்மயமாக இருக்கும் எங்க ஒரு ஆம், இதுலயும் எங்கள கொல்லக்கூடாது. நீர் இல்லாத விசாலமான ஒரு இடத்தில் தான் எங்களை கொல்லணும். அப்படிங்கிற வரத்த கொடுத்தாலாம் மது கைடபர்கள். ஏன்னா அப்ப வந்து பிரளய காலம். பிரளய காலத்துல எங்க பார்த்தாலும் ஜலம். சோ நீர் இல்லாத இடம்ங்கிறதே கிடையாது இல்லையா? சோ விஷ்ணுவால நம்மள கொல்ல முடியாது அப்படின்னு அவ மனசுல நினைச்சா. ஆனாலும் அந்த வரத்த கொடுத்த உடனே அவா வதம் செய்யப்பட்டனர். எப்படி, எங்கங்கிறத கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சுக்லாம்பரதம் சொல்லலாம். சூப்பர். மறந்தே போயிட்டேன். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते। ஓகே. ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க யார் சொல்றேளோ. 25 முடிச்சுட்டோம் இல்லையா?
ஆகட்டும் அப்படியே சம்ஹரிப்போம் என்று அனுப்பி வைத்தார் பிரம்மாவை. மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் பண்ண பொல்ல மது கைடபர் வந்து எதிர்த்தார். அது வரைக்கும் முடிச்சோம். அலமேலு மாமி வாங்க. ஹரியுடனே அசுரர்கள் இருவரும் அநேகங்காலம் யுத்தம் செய்தும் ஹரியுடனே அசுரர்கள் இருவரும் அநேகங்காலம் யுத்தம் செய்தும் ஹரியும் ஜெயிக்க முடியாமல் அந்த அசுரர்களை பார்த்து சந்தோஷமாய் ஹரியும் ஜெயிக்க முடியாமல் அந்த அசுரர்களை பார்த்து சந்தோஷமாய் ஹரியுடனே அசுரர்கள் இருவரும் அநேகங்காலம் யுத்தம் செய்தும் ஹரியும் ஜெயிக்க முடியாமல் அந்த அசுரர்களை பார்த்து சந்தோஷமாய் ஹரியுடனே அசுரர்கள் இருவரும் அநேகங்காலம் யுத்தம் செய்தும் ஹரியும் ஜெயிக்க முடியாமல் அந்த அசுரர்களை பார்த்து சந்தோஷமாய். ஆனந்தி மாமி. அசுரர்களே உங்களுக்கு எம்மால் ஆனவரத்தை தருவோம் என்றார். அசுரர்களே உங்களுக்கு எம்மாள் ஆனவரத்தை தருவோம் என்றார். ஆனவரத்தை தருவோம் என்றவுடன் அசுராளும் அதி கோபத்துடன் ஆனவரத்தை தருவோம் என்றவுடன் அசுராளும் அதி கோபத்துடன் அசுரர்களே உங்களுக்கு எம்மாள் ஆனவரத்தை தருவோம் என்றார். ஆனவரத்தை தருவோம் என்றவுடன் அசுராளும் அதி கோபத்துடன் அசுரர்களே உங்களுக்கு எம்மாள் ஆனவரத்தை தருவோம் என்றார். ஆனவரத்தை தருவோம் என்றவுடன் அசுராளும் அதி கோபத்துடன். விஜய் ஸ்ரீராம் உடனே விஷ்ணுவை பார்த்து நான் தரேன் நாங்க தரோம் உனக்கு வரம் அப்படிங்கிறார். விஷ்ணுவை பார்த்தவள் கர்வத்துடன் உமக்கு வேண்டும் வரத்தை நாம் தருவோம் என்றார். விஷ்ணுவை பார்த்தவாள் கர்வத்துடன் உமக்கு வேண்டும் வரத்தை நாம் தருவோம் என்றார். உங்கள் இருவரையும் சம்ஹரித்திட ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்றார். உங்கள் இருவரையும் சம்ஹரித்திட ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்றார். விஷ்ணுவை பார்த்தவாள் கர்வத்துடன் உமக்கு வேண்டும் வரத்தை நாம் தருவோம் என்றார். உங்கள் இருவரையும் சம்ஹரித்திட ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்றார். விஷ்ணுவை பார்த்தவாள் கர்வத்துடன் உமக்கு வேண்டும் வரத்தை நாம் தருவோம் என்றார். உங்கள் இருவரையும் சம்ஹரித்திட ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்றார். சித்ரா ஆஹா நம்ம வஞ்சிக்கப்பட்டோம்னு அப்போதான் ரியலைஸ் பண்றார். வஞ்சித்தார் நம்மை மகாவிஷ்ணுவும் இப்போ வார்த்தை 2 சொல்லலாகாதென்று. வஞ்சித்தார் நம்மை மகாவிஷ்ணுவிப்போ வார்த்தை 2 சொல்லலாகாதென்று. வார்த்தை 2 சொல்லலாகாதென்று. வார்த்தை 2 சொல்லலாகாதென்று. சரிக்கு சரி நாமும் ஆக வேணும் என்று சக்கரத்தாருடன் ஏது சொல்வார். சரிக்கு சரி நாமும் ஆக வேணும் என்று சக்கரத்தாருடன் ஏது சொல்வார். வஞ்சித்தார் நம்மை மகாவிஷ்ணுவிப்போ வார்த்தை 2 சொல்லலாகாதென்று. சரிக்கு சரி நாமும் ஆக வேணும் என்று சக்கரத்தாருடன் ஏது சொல்வார். வஞ்சித்தார் நம்மை மகாவிஷ்ணு இப்போ வார்த்தை 2 சொல்லாகாதென்று. சரிக்கு சரி நாமும் ஆக வேணும் என்று சக்கரத்தாருடன் ஏது சொல்வார். ஓகேவா? சோ அப்படி சொல்லும் பொழுது ஜலம் இல்லாத ஒரு இடம், விசாலமான இடத்துலதான் எங்களுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்தா. ஆனா அப்போ என்ன ஆச்சு? அத சொன்ன உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணார்? விஸ்வரூபம் எடுத்தாராம். ரூபம்.
இப்போ அப்போ மகாரூபம், ஏன்னா அவரே பெரிய நிலம் மாதிரி அவ்வளோ பெரிய விஸ்வரூபத்துல இருக்காரா. அப்போ அந்த அசுரர்களை பார்த்து சொன்னாராம், அசுரர்களே இந்த இடத்துல இப்போ நீர் இல்லை. அவருடைய தொடைய காமிச்சு இங்கே வந்து இந்த விசாலமான இடத்தில் வைத்து உங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்றார். சோ அவர் வந்து 1000 யோஜனை தூரம் அவருடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டின உடனே இவர் 2 பேரையும் அந்த அசுரர்களை வந்து அசுரர்களோட தலைய அவரோட தொடையில வச்சார். விஷ்ணு தனது சக்ராயுதத்தால் அவர்களின் தலையை துண்டித்தார். அப்படியே அந்த ரத்தம் அந்த கழுத்தை வெட்டினா இல்லையா, அந்த ரத்தம் அப்படியே சமுத்திரத்துல பரவ அதுவே பூமியாக மாறியது அப்படின்னு. சோ அந்த பூமிக்கு மேதினி அப்படின்னு பேராம். சோ இப்படிதான் வந்து மதுகைடபர்கள் வதம் செய்யப்பட்டனர். பராசக்தி வலிமை, அந்த பராசக்தியினுடைய அந்த அருளோடு மகாவிஷ்ணு அந்த மதுகைடபர்களை வதம் செய்தார். சீதாலட்சுமி, அப்போ இல்லாத ஸ்தலந்தனில் எங்களை பிருத்வியில் வைத்து கொல்லும் என்றார். அப்பு இல்லாத ஸ்தலந்தனில் எங்களை பிருத்வியில் வைத்து கொல்லும் என்றார். அப்போனா ஜலம். தன்னுடைய தொடை தனில் வைத்துமே சம்ஹரித்தார் அப்போ அசுரர்களை. தன்னுடைய தொடை தனில் வைத்துமே சம்ஹரித்தார் அப்போ அசுரர்களை. அப்போ இல்லாத ஸ்தலந்தனில் எங்களை பிருத்வியில் வைத்து கொல்லும் என்றார். தன்னுடைய தொடை தனில் வைத்துமே மேம் இந்த டியூன் திருப்பி சொல்லுங்களா மேம். தன்னுடைய தொடை தனில் வைத்துமே சம்ஹரித்தார் அப்போ அசுரர்களை. தன்னுடைய தொடை தனில் வைத்துமே சம்ஹரித்தார் அப்போ அசுரர்களை. அப்போ இல்லாத ஸ்தலந்தனில் எங்களை பிருத்திவியில் வைத்து கொல்லும் என்றார். தன்னுடைய தொடை தனில் வைத்துமே சம்ஹரித்தார் அப்போ அசுரர்களை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் காயத்ரி எஸ். அசுராளுடைய தேகங்கள் தானே போ அவனியாக ஏதோ விளங்குவது. அசுராளுடைய தேகங்கள் தான் இப்போ அவனியாக இதோ விளங்குவது. ராஜேஸ்வரி மகிமைகள் தான் சொல்ல நான் மூகராலும் முடியாது. ராஜேஸ்வரி மகிமைகள் தான் சொல்ல நான் மூகராலும் முடியாது. அசுராளுடைய தேகங்கள் தான் இப்போ அவனியாக இதோ விளங்குவது. ராஜேஸ்வரி மகிமைகள் தான் சொல்ல நான் மூகராலும் முடியாது. அசுராளுடைய தேகங்கள் தான் இப்போ அவனியாக இதோ விளங்குவது. ராஜேஸ்வரி மகிமைகள் தான் சொல்ல நான் மூகராலும் முடியாது. பியூட்டிஃபுல். ஓகேவா? இது மதுகைடபருடைய இது. இப்போ அடுத்தது நம்ம மகிஷாசுர வதம். சரி, இப்போ மகிஷாசுர வதத்தை வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா நம்ம தேவி மகாத்மியத்துல ஓரளவு பார்த்திருக்கோம். இன்னுமே தேவி பாகவதத்துல ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்திருக்கா அந்த கதை. அந்த டீட்டெயில்ஸோட வேணும்னா நான் சொல்றேன், இல்ல நம்ம ஷார்ட்டா முடிச்சு போனா டைரக்டா அப்படியே போலாம். சொல்லாமா கதை? வேண்டாமா? நல்லா ரொம்ப அழகா கொடுத்திருக்கா, அதனாலதான் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, மகிஷாசுரன் பூர்வத்துல மகிஷாசுரன், மகிஷன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், மேருமலைக்கு போய் பிரம்மாவை குறித்து கிட்டத்தட்ட 10000 வருஷம் கடும் தவம் பண்ணினானாம். அப்போ பிரம்மா வந்து அவனோட தவத்துல மகிழ்ந்து அன்னபக்ஷியில வந்து நேர்ல காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அப்போ
அவன் வந்து சொல்றான், கடவுளே எனக்கு மரணம் அப்படிங்கறதே வரக்கூடாது அப்படின்னு கேட்டான். அப்போ பிரம்மா சொன்னார், உலகத்துல உள்ள எல்லாமே பிறந்து இறந்து திருப்பியும் பிறக்கிறது இப்படிதான் இருக்கும். இதுதான் உலக நடைமுறை. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால எனக்குமே மரணம் உண்டு. பிரம்மா சொல்றாரு, எனக்குமே மரணம் உண்டு. அதனால இந்த மாதிரி வரம் தர முடியாது. வேற வரம் கேள் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா, எனக்கு தேவர்கள், மனுஷா, தைத்தியர்கள் மற்றும் எந்த ஆண்மகனாலும் மரணம் வரக்கூடாது. எனது மரணம் ஒரு பெண்ணால் உண்டாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்டானாம். பிரம்மனும் உடனே வரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து மறைஞ்சு போனார். அவனுக்கு என்ன நினைப்பு, நம்ம அப்பேற்பட்ட அதிபராக்கிரமசாலி, ஒரு பெண்ணால நம்மள சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த துர்காதேவியுடைய அந்த பரமும் அந்த பவரும் அந்த பராக்கிரமமும் தெரியாம இப்படி ஒரு அசட்டு வரத்தை வாங்கிட்டான். அவரும் அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். உடனே இப்ப வரம் வாங்கிட்டோங்கம்மா, சோ அவனுக்கு பெண்ணா எந்த ஆண்மகனாலும் எனக்கு என்ன இது இல்ல, மரணம் இல்லைன்னு ரொம்ப தைரியமா என்ன பண்றான், நேரா போறான், தேவலோகத்துக்கு போறான். அங்க அவளை எல்லாரையும் அங்கேருந்து விரட்டி விடுறான். அவளோட அவிர்வாகத்தை எல்லாத்தையும் இவா எடுத்து புசிக்கிறா. அசுரர்கள் அங்க ஆக்கிரமம் பண்ணி அங்கேயே அவ செட்டில் ஆயிட்டா. சோ அதுக்கப்புறம் தேவர்கள் அது முதல்ல வந்து அங்க போய் அவளை விரட்டுறதுக்கு முன்னாடி அவளை வந்து யுத்தத்துக்கு கூப்பிடுறான். வா, முடிஞ்சா என்னோட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு கூப்பிடுறா. அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. அதுல மகாவிஷ்ணுவும் வந்து அங்க தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு வர்றாரு. ஆனா அவராலேயே கூட ஜெயிக்க முடியல. இந்த மகிஷன் அப்பேற்பட்ட பலம் பொருந்தியவனாக இருக்கான். அவரால கூட இது பண்ண முடியல. போர் வந்து அவ்வளோ உக்கிரமா நடக்கிறது. 2 தரப்பினரும் அவ்வளோ ஆயுதங்கள், அம்பு, கத்தி, சூலம், கதை, சக்கரம், பட்டயம்னு எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துறா. எத்தனையோ குதிரைகள், யானைகள் எல்லாம் வெட்டுப்பட்டு இறந்து போச்சு. சோ அப்படி ஒரு கோரமான யுத்தம் நடக்கிறது. அப்ப வந்து ஆஹ் அதான் விஷ்ணுவும் வந்து ஆன மட்டும் அவளோட சேர்ந்து யுத்தம் பண்றா. அவ யுத்தத்துல ஆனா அவளை ஜெயிக்க முடியல, மகிஷனை ஜெயிக்க முடியல. அவன் வந்து இந்திரனோட ஐராவதம் அப்படின்ற அந்த யானையையும் கைப்பற்றிட்டான். அது மேல ஏறி இந்திரலோகத்துக்கே போயிட்டான் அவன் மகிஷன். சோ இந்திரன் உடனே என்ன பண்றான், பயந்து பிரம்மா கிட்ட ஓடி வந்தான். அப்ப வந்து திருப்பியும் பிரம்மாவையும் அழைச்சுண்டு எல்லாரும் கைலாயத்துக்கு போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறா. அப்ப வந்து பிரம்மா கிட்ட சொல்றார், சிவன் சொல்றார், நீதானே மகிஷாசுரனுக்கு ஒரு பெண்ணால தானே அழிவு வரும்னு சொன்ன, அதனால முதல்ல அந்த பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க மகாவிஷ்ணுட்ட போய் அந்த பெண்ணின் விவரங்களை அறியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா, தேவர்கள், சிவன் எல்லாரும் சேர்ந்து வைகுண்டத்துக்கு போறா. வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவை சந்திச்ச உடனே அவ சொல்றா, இனிமே என்னால மகிஷாசுரனை வெல்ல முடியாது, என் பலத்தோட 100 மடங்கு பலம் அவனுக்கு இருக்கு, அதனால அவனை என்னால் நெருங்க கூட முடியாது. நான் அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்று முத்தொழில்களையும் என்மை கொண்டு செய்விக்கும் அந்த மகா சக்தியான தேவி என்ற பராசக்தியால் தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றா. அந்த சக்தி தேவி வந்து தனித்து வெளியில வரமாட்டா, அவ சிவபெருமானோட சேர்ந்துதான் வருவா. அந்த மாதிரி வெளிப்பட்டு வந்தால்தான் அந்த மகிஷாசுரனை அழிக்க முடியும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லிண்டே இருக்க. அப்ப வந்து அந்த ஒரு சக்தி தேஜஸ் வந்து அத்தனை தேவர்களிடமிருந்தும் அந்த தேஜஸ்ங்கிறது ஒன்று வெளிப்படுறது தனித்தனியா. அது தேவர்கள் அத்தனை பேர் தேர்ந்தும் மும்மூர்த்திகள் தேர்ந்தும் அந்த தேஜஸ் ஒண்ணு வெளியில தோன்றது. தோன்றி எல்லா தேஜஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு மகா தேஜஸ் உருவம். அதை அந்த உருவத்தை தேவர்கள் பயபக்தியோட வணங்கினார்களாம். அதுதான் அந்த தேஜஸ் தான் ஒரு அழகான தேவி ரூபமா எடுத்துன்னு இருக்கு. சோ அந்த தேவி எப்படி இருக்கா,
அத்தனை பேர்லேருந்தும் வந்த அந்த சக்தி ஒருமித்த ஒரே மகா சக்தியா தோன்றியிருக்கா. அவ்வளோ ஒளி உடையவளா இருக்கா. அவ முகம் அவ்வளோ வெள்ளை வெள்ளேர்னு இருக்கு. அது அந்த முகத்துல மகிஷாசுரனுக்கு பயத்தை விளைவிப்பதாக இருக்கு அந்த முகம். அந்த கோரமான அசுரர்களுக்கு கோரமான உருவமா கண்ணுக்கு தெரியிற மாதிரி இருக்கு. அதே அவளுடைய அன்பர்களுக்கு ரொம்ப விந்தையா இருக்கு. அவ்வளோ அதிசுந்தரியா இருக்கா. ஆனா அந்த அசுரர்களுக்கு அப்படி ஒரு கோரமான ரூபத்தோட தெரியிற மாதிரி இருக்கு. இது எப்படிரா இது? அதே இவ வேற வேற மாதிரி தெரியுறா அப்படின்னு இவாளுக்கே விந்தையா இருக்கான். சோ அந்த அந்த தேஜஸ்ல இருந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு வெண்மையான முகத்தோட அப்படி ஒரு பிரகாசமான இந்த தேவி தோன்றினால். கருவிழிகள், அவளுடைய கண்கள் அவ்வளோ அழகா இருக்கு. 18 ஆயுதங்களை ஏந்திய 18 கைகளோட இந்த பிரபஞ்ச மோகினியா நித்திய சுந்தரியா அந்த தேவி தோன்றினாள். அப்போ தேவர்கள் எல்லாம் அந்த தேவிக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணா, அவாவா தன்னோட ஆயுதங்களை எல்லாம் தேவியிடம் கொடுத்து வணக்கம் செய்தனர். சோ அவ ஏற்கனவே 18 கையில 18 ஆயுதங்களோட இருந்தா. தேவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஆயுதம் இருக்கு இல்லையா? இப்ப இந்திரனுக்கு வஜ்ராயுதம் அந்த மாதிரி. சோ அந்தந்த ஆயுதங்களை தேவர்களிடமிருந்தும் மும்மூர்த்திகளிடமிருந்தும் அந்த தேவி பெற்றுக்கொண்டாள். அப்போனா எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரூபமா இருப்பா இல்லையாவோ? சோ அது மாதிரி ஆயுதங்கள் மட்டும் இல்ல, தேவர்கள் அவளுடைய அந்த ஆபரணங்கள், மணிகள், மாலைகளையும் அந்த தேவிக்கு வணங்கினர். எல்லாத்தையும் போட்டுண்டு அந்த இமவான் கொடுத்த சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்தாள் அந்த தேவி. அப்போ தேவர்கள் கிட்ட சொல்றாளாம், தேவர்களே, இனிமே நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். அந்த கொடியவனுடைய ஆட்டம் எல்லாம் இன்றோடு அற்று போய்விடும் அப்படின்னு சொல்லி கர்ஜனை பண்றா. அவ்வளோ லவுடா கர்ஜனை பண்றா. அந்த கர்ஜனை அசுரர்கள் சைடு அவளுக்கு கேட்கறதாம். அந்த கர்ஜனை சத்தத்துக்கு அப்படியே பயந்து நடுங்கறா அந்த அசுரர்கள்லாம். அப்போ மகிஷாசுரனுக்கும் அந்த சத்தம் கேட்கறது. கேட்டுட்டு, யாரா இது? என்ன கூட மதிக்காம இப்படி கர்ஜிக்கிறா? உடன்ல போய் அவளன்னு கூட தெரியாது, முதல்ல போய் அவனை பிடிச்சுண்டு வாங்கோ அப்படின்னு கட்டளை இடுறான் மகிஷாசுரன். அப்போ அசுரர்கள் எல்லாரும் போறா. அந்த கர்ஜனை எங்கேந்து வருதோ அதை கேட்டு போறா. அங்க பார்த்தா இந்த அதிசுந்தர தேவி இருக்கா. அவளை பார்த்த உடனே பயந்து நடுங்கி போறா அசுரர்கள். மகிஷாசுரன்ட்ட சொல்றா திருப்பி அந்த கர்ஜனைய பண்ணது ஆம்பளை இல்ல ராஜா, அது ஒரு பெண் செய்தாள். உக்கிரமான கோபத்துடன் நின்ற அவளை எங்களால பார்க்க கூட முடியல. அவளுக்கு 18 கை இருக்கு, எல்லா கையிலயும் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு. அவ அவ்வளோ ஒரு அழகான கன்னியாக எங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அப்படி ஒரு பேரழகின்னு அந்த தேவர்கள் அவளை புகழ் பாடின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவ அவ்வளோ அழகானவளா இருக்கா. அவளோட அழகையும் பொலிவையும் யாராலும் வர்ணிக்க முடியாது, அவ்வளோ அழகா. சோ அவளை கணவனா அடையறவன் அப்பேற்பட்ட பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவ அழக பத்தி அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆறுது, இவனுக்கு அவள் மேல் அந்த மகிஷனுக்கு மோகம் வருது. அப்போ சொல்றா அவளே, நீங்க மட்டும் அவளை பார்த்தேன்னா அப்படியே சொக்கி போயிடுவேள். போர் பண்ற அந்த நினைவே உங்களுக்கு வராது. அவ எப்படி இருக்கா, சிங்கத்து மேல அமர்ந்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அத கேட்ட உடனே மகிஷனுக்கு போர் வெறி கொஞ்சம் கொஞ்சமா போய் காம வெறி ஜாஸ்தி ஆயிண்டே வருது அவனுக்கு. அப்போ என்ன பண்றான், ஒரு தூதுவனை அனுப்புறான் அந்த தேவி கிட்ட. சோ அந்த தூதுவன் போறான் தேவி கிட்ட. போயிட்டு அவ அழக பார்த்து அவனும் திகைச்சு நிக்கிறான். அப்புறம் அவள்கிட்ட சொல்றான், பேரழகியே, நீ உன்னுடைய பேரழக முதல்ல தூதுவர்கள் மூலம் நாங்க கேட்டோம். எங்க அரசர் அந்த செய்தியெல்லாம் கேட்டு அப்படியே சொக்கி போனா. அந்த மகாவிஷ்ணுவையே வென்று இருக்கான் என் அரசன்.
பேர்பட்ட பலசாலியாக்கும் அவனை யாராலும் வெல்ல முடியாது. அவன் உன்னை விரும்புகிறான். அவனோட நீ வாழ விரும்பினேனா என்னோட இப்போ கிளம்பி வா. இல்லேனா சகலவித மரியாதையுடன் உன்னை அழைத்து செல்ல அவனை அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவன் சொல்றான். அத கேட்டுட்டு அந்த அம்பாள் என்ன சொல்றா, என்னை யாருன்னு நீ தெரிஞ்சுண்டு அதுக்கு அப்புறம்தான் நீ பேசியிருக்கணும். என் கடை கண்ணை திறந்தாலே உன் மன்னன் எரிஞ்சு சாம்பலாகிடுவான். நான் தான் இந்த உயிர்கள் தோன்றிய காலம் முதல் எல்லாருக்கும் தாயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதும் என் கணவர் என்னுள் இருப்பார். என்ன இந்த பூலோகத்து பெண்ணுன்னு நினைச்சேயா இல்ல அப்சரஸ் கண்ணின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அம்பாள். நான் மகிஷாசுரனை வதம் செய்யும்படி தேவர்கள் என்கிட்ட வேண்டி கேட்டதுனால நான் இங்கே தனியா வந்திருக்கேன். அதனால நீ போ, உன் அரசன்ட்ட ஓடி போய் சொல்லு, மகிஷாசுரா உயிர் வாழ விரும்பினா பாதாள லோகத்துக்கு போயிடு, இல்லேனா நான் உன்னை துண்டு துண்டா வெட்டி கொன்னுடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு நீ போய் சொல்லு உன்னுடைய ராஜா கிட்ட அப்படின்னு சொல்றான். அத கேட்டுட்டு அந்த தூதுவன் சொல்றான், நீ பூவோட இன்னும் மென்மையா இருக்க நீ, அப்படிப்பட்ட மென்மையான நீ இப்படி படைகள் பட்டாளங்கள் இல்லாம என்னோட மன்னன் அப்பேற்பட்ட பெரும் படை உடைய என் மன்னனை கொன்னுடுவியா நீ அப்படின்னு சொல்றா. அப்ப அம்பாள் சொல்றா, என்னை பத்தி தெரியாது, அதனாலதான் நீ இப்படி சொல்ற. என்ன பெண்ணு நினைச்சுண்டு பெண்ணுக்குரிய அந்த வேதைமை குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்க. உன் ராஜாவை யுத்தம் பண்ண சொல்லு, யுத்தத்தோட முடிவு அப்போ உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. வீணா பேசி இங்க பொழுத கழிக்காத, அந்த எருமை முகத்தானை என்னோட யுத்தத்திற்கு வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படி ஒரு கோபத்தோட அவ சொன்ன உடனே அந்த தூதுவனுக்கே பயம் வந்துடுத்து. ஐயோ, இவகிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கேன்னு குடுகுடுன்னு திருப்பியும் ஓடி போனா மகிஷாசுரன்ட்ட போய் சொல்றான், அரசே, போர் செய்யறது அவ்வளோ எளிதா இருக்கும்னு எனக்கு தோணல. உயிர் வாழ விரும்பினா நம்ம பேசாம பாதாள லோகம் போறதுதான் வழி அப்படின்னு நினைச்சுண்டு சொல்றான் அந்த தூதுவன். இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்கு, டீட்டெயில்டா கொடுத்துருக்கா. ரமாதேவி மாமி. மகிஷாசுரன் என்னும் ஒரு தன் தபசு மிக பண்ணி வரமடைந்தான். மகிஷாசுரன் என்னும் ஒருத்தன் தபசு மிக பண்ணி வரமடைந்தான். ஜகத்தில் உள்ளோரை உபதிரவிக்க அசுரன் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் கூடி. ஜகத்தில் உள்ளோரை உபதிரவிக்க அசுரன் தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் கூடி. மகிஷாசுரன் என்னும் ஒருத்தன் தபசு மிக பண்ணி வரமடைந்தான். ஜகத்தில் உள்ளோரை உபதிரவிக்க அசுரன் தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் ராகத்துல உட்கார்றதா சொல்லுங்க. மகிஷாசுரன் என்னும் ஒருத்தன் தபசு மிக பண்ணி வரமடைந்தான். ஜகத்தில் உள்ளோரை உபதிரவிக்க அசுரன் தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் கூடி. மகிஷாசுரன் என்னும் ஒருத்தன் தபசு மிக பண்ணி வரமடைந்தான். ஜகத்தில் உள்ளோரை உபதிரவிக்க அசுரன் தேவர்கள் ரிஷிகளரும் கூடி. மகிஷாசுரன் என்னும் ஒருத்தன் தபசு மிக பண்ணி வரமடைந்தான். ஜகத்தில் உள்ளோரை உபதிரவிக்க அசுரன் தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் கூடி. ராகமே வரமாட்டேங்கிறது ராகம். நெக்ஸ்ட் ஜெயலட்சுமி கணேசன் மாமி. கைலாசத்திற்கு ஓடி வந்தெல்லோரும் அறிவித்தாள் மகாதேவருக்கும். கைலாசத்திற்கு ஓடி வந்தெல்லோரும் அறிவித்தாள் மகாதேவருக்கும். சிவனுடைய சந்நிதியில் நின்று தேவி மகிமை சொல்லி ஸ்துதித்தாள்.
சிவனுடைய சந்நிதியில் நின்று தேவி மகிமை ஸ்துதித்தாள். சிவனுடைய சந்நிதியில் நின்று தேவி மகிமை சொல்லி ஸ்துதித்தாள். சிவனுடைய சந்நிதியில் நின்று தேவி மகிமை சொல்லி சுதித்தாள். கைலாசத்திற்கு ஓடி வந்தெல்லோரும் அறிவித்தாள் மகாதேவருக்கும். சிவனுடைய சந்நிதியில் நின்று தேவி மகிமை சொல்லி ஸ்துதித்தாள். கைலாசத்திற்கு ஓடி வந்தெல்லோரும் அறிவித்தாள் மகாதேவருக்கும். சிவனுடைய சந்நிதியில் நின்று தேவி மகிமை சொல்லி ஸ்துதித்தாள். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. தேவாளுடைய முகத்தில் இருந்தம்மன் தேஜோ ரூபமாய் ஒன்று சேர்ந்து தேவாளுடைய முகத்தில் இருந்தம்மன் தேஜோ ரூபமாய் ஒன்று சேர்ந்து அத்தனை பேர்களின் தேஜஸை கிரகித்து அம்மன் பிரத்யக்ஷமாக வந்தாள். அத்தனை பேர்களின் தேஜஸை கிரகித்து அம்மன் பிரத்யட்சமாக வந்தாள். தேவாளுடைய முகத்தில் இருந்தம்மன் தேஜோ ரூபமாய் ஒன்று சேர்ந்து அத்தனை பேர்களின் தேஜஸை கிரகித்து அம்மன் பிரத்யக்ஷமாக வந்தாள். தேவாளுட கேக்கல, நான் பேசுறது கேக்குறதோன்னா? கேக்குதுமா மாமி. தேவாளுடைய முகத்தில் இருந்தம்மன் தேஜோ ரூபமாய் ஒன்று சேர்ந்து அத்தனை பேர்களின் தேஜஸை கிரகித்து அம்மன் பிரத்யக்ஷமாக வந்தாள். நெக்ஸ்ட். தேவாளுட கரெக்டா மேம்? கரெக்ட். திடீர்னு என்ன போச்சு உங்களுக்கு சத்தம்? அப்படியா? நான் சொல்லிட்டேன் மேம். தேவாளுடைய முகத்தில் இருந்தம்மன் தேஜோ ரூபமாய் ஒன்று சேர்ந்து அத்தனை பேர்களின் தேஜஸை கிரகித்து அம்மன் பிரத்யக்ஷமாக வந்தாள். கேக்குறதா மேம்? இப்ப கேட்டு. ஆனந்தி. அத்தனை தேவர்களும் பணிந்து தங்கள் ஆயுதமும் தேவி கை கொடுத்தாள். அத்தனை தேவர்களும் பணிந்து தங்கள் ஆயுதமும் தேவி கை கொடுத்தாள். பக்தியாய் ஆயுதமும் கொடுக்க அம்மன் 18 கையிலும் தரித்து கொண்டு பக்தியாய் ஆயுதமும் கொடுக்க அம்மன் 18 கையிலும் தரித்து கொண்டு அத்தனை தேவர்களும் பணிந்து தங்கள் ஆயுதமும் தேவி கை கொடுத்தாள். பக்தியாய் ஆயுதமும் கொடுக்க அம்மன் 18 கையிலும் தரித்து கொண்டு அத்தனை தேவர்களும் பணிந்து தங்கள் ஆயுதமும் தேவி கை கொடுத்தாள். பக்தியாய் ஆயுதமும் கொடுக்க அம்மன் 18 கையிலும் தரித்து கொண்டு. சுஜரிதா. சிம்ம வாகனத்தில் ஏறிக்கொண்டாள் மகாதேவியும் யுத்தம் பண்ண வந்தாள். சிம்ஹ வாகனத்தில் ஏறிக்கொண்டாள் மகாதேவியும் யுத்தம் பண்ண வந்தாள். மகிஷாசுரனும் தேவியுமாய் ஆங்காரமாய் யுத்தம் பண்ணலுற்றார். ஹலோ, வா அப்பப்ப இதுவா போயிடுறா. கேக்குறதா மேம்? மகிஷாசுரனும் தேவியுமாய் ஆங்காரமாய் யுத்தம் பண்ணலுற்றார். மகிஷாசுரனும் தேவியுமாய் அங்காரமாய் யுத்தம் பண்ணலுற்றார். சிம்ஹ வாகனத்தில் ஏறிக்கொண்டால் மகாதேவியும் யுத்தம் பண்ண வந்தாள். மகிஷாசுரனும் தேவியுமாய் அங்காரமாய் யுத்தம் பண்ணலுற்றார். சிம்ஹ வாகனத்தில் ஏறிக்கொண்டால் மகாதேவியும் யுத்தம் பண்ண வந்தாள். மகிஷாசுரனும் தேவியுமாய் அங்காரமாய் யுத்தம் பண்ணலுற்றார். ஓகே, நேரா வந்துட்டா இந்த இது. சரி, அப்ப நான் கதைய கொஞ்சம் பார்ப்போம்.
மேம் எஸ், என்னோடது கொஞ்சம் நெட்டு போயிருந்தது, அதனால நான் அதாவே அது கை டவுன் ஆயிடுத்து, லோயர் ஹேண்ட் ஆயிடுத்து. அதனால நான் திருப்பி போட்டிருக்கேன், கூப்பிடுங்க. ட்ரை பண்றேன். ஆ ட்ரை பண்றேன்னு. எதுக்கு நான் உண்மையை ஒத்துட்டேன் அதுக்கா? எனக்கு எப்படி தெரியும்? நான் பார்க்கலையே, ப்ரூஃப் இல்லையே. அதனால நான் சொன்னேன். மாமி, கூப்பிடுறேன் மாமி. இல்ல நான் பார்த்துட்டு சொன்னேன், இல்லையடி ஏண்டி கை தூக்கலன்னு. இல்ல தூக்கி இருந்தேனேன்னா. ஓகே, சோ முதல்ல அந்த தூதுவன் வந்து பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன், நம்ம திருப்பியும் பாதாள லோகத்துக்கு போறதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்றான் இல்லையா? மகிஷாசுரன் உடனே என்ன பண்றான், அவனோட அமைச்சர்களை கூப்பிடுறான். நீங்க எல்லாரும் அந்த தூதுவன் சொன்னதை கேட்டேல் இல்லையா? அவ வந்து தேவர்களோட நலனுக்காக வந்தவ, இருந்தாலும் எனக்கு அவ மேல யுத்தம் பண்ணணும், போர் பண்ணணும்னு எனக்கு விரோதமே உண்டாகவில்லை, மாறாக அவள் மீது காமம்தான் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் அடைவதற்கான ஆலோசனையை நீங்கள் தான் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிமார்கள் கிட்ட கேக்குறான் அந்த மகிஷாசுரன். அப்போ ஒரு அமைச்சர் வந்து சொல்றான், எல்லாத்தையுமே ஆராய்ந்த பின்புதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறான். இன்னொரு அமைச்சர் வந்து என்ன சொல்றா, அந்த காலத்துல முனிவர்கள் வந்து இந்திர பதவிக்காக தபஸ் பண்ணும் பொழுது அத கெடுக்கிறதுக்கு அப்சரஸ்களை எல்லாம் அனுப்புவா, அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கு அரசே அப்படின்னு சொல்லிட்டு, தனியா ஒரு பெண் துணிந்து போருக்கு எப்பவுமே வரமாட்டா, இவ வேணும்னே உங்களுக்கு அந்த காமத்தை ஊட்டி போரை நிறுத்ததான் வந்திருப்பா அப்படின்னு அந்த இன்னொரு மந்திரி சொல்றான். அப்ப இன்னொரு தாம்பரன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் சொல்றா, அவ அரசே அப்படி கிடையவே கிடையாது, அவள் காமம் மிகுந்தவளும் இல்லை, உன்னை விரும்பி வந்தவளும் இல்லை, அவ தர்மத்தை உணர்ந்தவள், அதனாலதான் இவ வந்து வந்ததே வந்து நம்ம குலம் அழிவிற்கு தான் தவிர வேற எதுக்கும் இல்லை. அவ வந்து தேவர்களால் அனுப்பப்பட்ட அந்த மாயையின் வடிவமாக இருக்கா. நடக்கிறது எல்லாம் விதிப்படி நடந்துதான் தீரும், அதை யாராலும் மாத்த முடியாது, பிறப்பு இறப்பெல்லாம் யாராலும் தடுக்க முடியாது, அதனால நம்ம போர் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றார். இந்த மாதிரி பல்வேறு மந்திரிகள் பல்வேறு ஆலோசனையை சொல்றான். சரி, இவன் தாம்பரன் சொன்ன உடனே மகிஷாசுரன் என்ன பண்றான், சேனைகளுடன் சென்று அந்த தேவியோட பேசு, நீ சேனைகளோட போ இந்த வாட்டி அப்படின்னு அந்த தாம்பரன்ட்ட சொல்லி அனுப்புறான். தாம்பரன் உடனே என்ன பண்றான், 4 வகை சேனைகள், ரத கஜ துரக பதாதி எல்லா சேனைகளோட புறப்பட்டு அந்த அம்பாள் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தான். அங்க அம்பாள் ஜம்முன்னு சிம்ம வாகனத்துல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளோட கையில அந்த தெய்வீக ஆயுதங்கள் இருந்தன. எல்லா தேவர்களும் அவளை வணங்கி கொண்டிருந்தனர். அத பார்த்த உடனே தாம்பரனுக்கு அப்பேற்பட்ட வியப்பு, பார்க்கறான். அதுக்கப்புறம் வந்து அவ கிட்ட வணங்கி சொல்றான், மகிஷாசுரன் அவளை திருமணம் பண்ணிக்க விரும்புவதாக அந்த அம்பாள்கிட்ட சொல்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போறதுன்னு மட்டும் அவன் ஆழ் மனசுல தோணிண்டே இருந்துதான். இருந்தாலும் அவன் வந்து அந்த ராஜா சொன்ன அந்த கட்டளை எதனை அவன் செய்யணும், மனசுக்குள்ள என்ன தோணாலும் இந்த மாதிரி ராஜா சொன்ன செய்திய மட்டும் அம்பாள்கிட்ட சொல்றான், என் மன்னன் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் அப்படின்னு. அந்த தாம்பரன் சொன்னதை கேட்ட உடனே தேவி கோபம் கொள்ளல, அவன் கிட்ட புன்முறுவல் பண்ணி, அந்த மகிஷாசுரனுடைய எண்ணங்கள் எனக்கு நல்லா தெரியும், ஆனா உன்னோட நான் பகைக்க விரும்பவில்லை, நான் சொல்றத அப்படியே போய் உன் மன்னன்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன்ட்ட என்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் அம்பாள் சொல்லறா. என்ன சொல்றா, உன் தாயும் எருமை நீயும் எருமை, அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என் மீது மோகம் கொண்டாய், நான் ஒன்னும் எருமை இல்லையே, பெண் இலக்கணத்தை அறியாத மூடனே, நான் திருமணமானவள், என் கணவர் வந்து எல்லா அவ தொழிலை செய்விப்பவராக இருக்கார், அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாத்துக்கும் ஆதாரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றா. அப்படியானவரின் பெயர் பரமசிவன். அதனால என்ன விரும்பினா உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு கர்ஜிக்கிறா. இத போய் நீ உன்னோட அரசன்ட்ட சொல்லு அப்படின்னு. அவ கர்ஜிக்கும் போது அவளுடைய அந்த சிம்ம வாகனம் இருக்கு இல்லையா, சிங்கமும் சேர்ந்து கர்ஜிக்கிறது. அந்த சத்தம் கேட்டோம்னா ஒரு இடி இடிக்கிறதோட பலமா இருந்துதான் அந்த சத்தம். அத கேட்டு அங்க அவனுக்கு மகிஷனுக்கு போய் கேட்கறது அந்த சத்தம். அவன் அப்படியே கலங்கி போறான். அந்த தாம்பரனுடைய சேனைகள் எல்லாம் எங்க போறதுன்னு தெரியாம, திசை தெரியாம எல்லாம் தெரிச்சு ஓடுறா அந்த சத்தத்தை கேட்டு. சோ அப்போ திருப்பியும் மகிஷன் கிட்ட சொல்றா, இப்பேற்பட்ட இடி முழக்கத்தை நான் இது வரைக்கும் கேட்டது இல்ல அப்படின்னு, பேர் ஆபத்து தான் வரப்போறது, அதனால நம்ம திருப்பியும் பாதாள லோகத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்றான். அப்போ இன்னொரு மந்திரி அங்க அதிபுத்திசாலியா பிடாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி இருக்கான். அப்புறம் அவன் சொல்றான், இல்ல ராஜா கிட்ட போய் சொல்லல, மந்திரிகள் கிட்டயே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த மந்திரி சொல்றான், அவ எதுக்கு இங்க வந்திருக்கா, அவளோட நோக்கம் என்ன எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. அதனால அந்த ராஜா கிட்ட போய் சொல்லுவோம், ஒரு பெண்ணாலதான் தனக்கு மரணம் வரணும்னு வேற நீங்க வரம் கேட்டிருக்கேள். அந்த பெண் சொன்னது எல்லாத்தையும் நாங்க கேட்டோம். சோ போர் செஞ்சாலும் நீங்க வலிமையோட போர் செய்ய மாட்டேன், ஏன்னா அந்த பொண்ணு மேல உங்களுக்கு காம வெறி இருக்கிறதுனால நீங்க ஃபுல் வலிமையோட நீங்க போர் செய்ய முடியாது. அதனால அந்த பெண் அவ்வளோ வீரவசனம் பேசுறா, உங்களையும் அவமதிக்கிறா. இத்தனை நடந்த பின்னும் யுத்தம் நீ செஞ்சுதான் அவளை நீ இது பண்ணணும், ஏன்னா அவ உன்னை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடாலன் மகிஷன் கிட்ட சொல்றான், நீ யுத்தம் பண்ணிதான் தீரணும் அப்படின்னு. அதையே பாஷ்கலன்கிற ஒரு அமைச்சனும் சொல்றான். அந்த பெண் அப்ப உடனே அந்த பாஷ்கலன்ற அமைச்சன் ஒரு பெண்ணுக்கு இப்பேற்பட்ட ஒரு மமதையா, இவ்வளோ ஒரு இதுவா பேசுவாளா, நான் ஒத்தனா போய் அந்த பொண்ணை கொன்னுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். துர்தரன்ற அந்த அமைச்சனும் அதே சொல்றான். சோ அப்ப நானே அந்த பொண்ணை இழுத்துன்னு உன்னிடம் ஒப்படைக்கிறேன் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஷ்கலன் துன்முகன் இந்த 2 அசுரர்களும் அம்பாளோட போர் செய்யறதுக்கு போற. அவளோட முதல்ல பேச்சு கொடுக்கறா. அந்த பிரம்மனாலும் மகாவிஷ்ணுவாலும் வெல்ல முடியாத அந்த மகிஷாசுரனை நீ ஜெயிச்சுடுவியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பதிலா அவனுக்கு மனைவி ஆனேனா அவனை இலகுவாக, அதாவது ரொம்ப ஈஸியா நீ வென்று விடலாம், 3 லோகங்களுக்கும் நீ மகாராணியா வாழலாம், அதோட 3 உலக செல்வங்களும் உன் காலடியில குவியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை மூட்டலாம் முதல்ல அப்படின்னு ட்ரை பண்றா. அப்போ அம்பாள் ரொம்ப கோபம் கொடுறா. அவனை முதல்ல பாதாளத்திற்கு போ சொல்லுங்கள்னு கத்தரா, கர்ஜிக்கிறா அம்பாள். அத கேட்டுட்டு என்ன பண்றா இவா, சரி இவளோட இனிமே பேசி சமாதானம் பண்ண முடியாதுன்னு என்ன பண்றா, அம்புகளா விட்டு அவர் மேல பொழியிற அம்பாள் மேல. அவ அதை எல்லாத்தையும் வெறும் வாயால ஒரு ஹுங்காரம் பண்ணி வாயால ஊதி தள்ளறா. அப்போ பல்வேறு ஆயுதங்களையும் அந்த பாஷ்கலன் அத அவன் ஏவ ஆரம்பிக்கிறான். தேவி என்ன பண்றா, அவ மேல அந்த 5 அம்புகளை விட்டு அந்த பாஷ்கலன் பல்வேறு ஆயுதங்களால 2 பேருக்கும் போர் நடந்துட்டே இருக்கு. அப்போ தேவி என்ன பண்றா, கடைசியில தன்னோட கதாயுதத்தால் அவனை தாக்கறா. அவன் மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழறான். அப்போ அந்த தேவி அம்பாள் அவனை சூலாயுதத்தால் குத்தி கொன்றாள். அதுக்கப்புறம் துன்முகன் வரான். அந்த அசுரனும் அம்பாளுடைய தேரையே இது தாக்கறதுக்கு முற்பட்டான். அந்த துன்முகனோட தேரை முதல்ல அம்பாள் உடைச்சா. அப்போ உடனே அவன் என்ன பண்றான், நிலத்துல விழுந்துட்டான் இல்லையா, தேரை உடைச்ச உடனே கதாயுகத்தை எடுத்துட்டு ஓடி வரான். அம்பாளை தாக்கறதுக்கு வந்த போது
தேவி என்ன பண்ணா, தன் கையில இருந்த வாளால அந்த துன்முகனோட தலைய துண்டிச்சா. சோ பாஷ்கலன், துன்முகன் 2 அமைச்சர்களும் மரணம் அடைந்தார்கள். இந்த செய்தி மகிஷாசுரனுக்கு வந்தது. அவ்வளோ ஆத்திரம் அவனுக்கு. அப்போ அடுத்தது அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஐயோ, அது ரொம்ப நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கு. நிறைய தளபதிகள், சுசிலோமன், அப்புறம் பிடாலன், எல்லாரும் போறா, எல்லாரும் செத்து போறா. சரி, இதெல்லாம் நான் திருப்பி நிறைய வருது. சரி, ஓகே. சோ தளபதிகள், அந்த அமைச்சர்கள் எல்லாரும் மரணம் அடைஞ்சான். அத கேள்விப்பட்ட உடனே மகிஷாசுரன் என்ன பண்றான், தன்னுடைய தேரோட்டியான தாருகன் அவனை கூப்பிட்டு, அதிநவீனமான யாராலும் உடைக்க முடியாத என்னோட தேரை கொண்டு வா, நானே அவளோட யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ தாருகன் 1000 கோவேறு கழுதைகளை பூட்டிய அப்பேற்பட்ட பலம் வாய்ந்த அந்த தேரை கொண்டு வரான். மகிஷாசுரன் என்ன பண்றான், தன்னோட எருமை உருவோட அந்த தேர்ல ஏறாமல் ஒரு ஆடவனின் உருவத்தை எடுத்து ஏறினான். அந்த மகிஷ ரூபமா இல்லாம ஒரு அழகான ஆணாக ஒரு உருவத்தை மாற்றிக்கொண்டு அந்த தேர்ல வந்தான். அவனை பார்த்தா மன்மதனை விட இன்னும் அழகா இருந்தானா அந்த மகிஷாசுரன். அந்த மாதிரி தன்னோட உருவை மாற்றிக்கொண்டு வந்தான். நேரா அம்பாள் கிட்ட வரான். அம்பாளை பார்த்து புன்னகைக்கிறான். அப்போ அதை பார்த்த உடனே அம்பாளுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த இவன் சொல்றான், மகிஷாசுரன் சொல்றான், அழகு மிகுந்த தேவ மங்கையே, நீ அவ்வளோ அழகா இருக்க, உன்னுடைய இந்த அழகிய உடலை அழிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதை உணராமல் நீ ஏன் இப்படி என்னோட சண்டை போடுறதுலயே இருக்க? இந்த உலகத்துல என்ன, 3 உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வத்தையும் உன் காலடியில குவிக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு செல்வத்தை விட வேற எதிலும் ஆசை இருக்காது. நீ என் பட்டத்தரசி ஆனா நான் உன் அடிமையா இருப்பேன், நீ சக்கரவர்த்தினியா இருப்ப அப்படின்லாம் ஆசை வார்த்தைகள் பேசுறான் மகிஷாசுரன். அவன் பேச்சு அம்பாளுக்கு சிரிப்பதான் தந்தது. மூட அரக்கனே, உன்னுடைய வரலாற்றை எழுதினதே நான் தான் அப்படிங்கிறா அம்பாள். தீயவர்கள் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பது மனிதனுடைய இயல்பு. உனக்கு நான் பல சந்தர்ப்பங்கள் கொடுத்துட்டேன். உன் அறிவை கொண்டு இன்னும் எது உண்மைங்கிறத உணராதவனாகவே நீ இன்னும் இருக்க. உன்னோட வரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு, இனிமையாவது நீ திருந்தறதுக்கு பாரு அப்படின்னு வான் பண்றா. ஒரு பெண்ணால் தான் மரணம்னு நீ வரம் வாங்கியிருக்கியே, நான் நிக்கிறேன் இங்க அந்த பராக்கிரமத்தோட அப்படிங்கறத டைரக்டா சொல்லாம நீ யோசிச்சு பாரு, உன் வரம் நீ என்ன வாங்கியிருக்கன்னு யோசிச்சு பாரு, இப்பவாவது நீ திருந்து அப்படிங்கிறா. நீ இன்னைக்கு அழிய போறவன். அதனாலதான் நீ ஒரு பெண்ணோட இப்படி சண்டை போட்டு நீ தோக்கணும்னு உனக்கு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் யாரு, என்னோட நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சும் ஆணவத்தால நீ அதை உணர்ந்தும் நீ இப்படி மூடன் மாதிரி நடந்துக்கிறையே அப்படின்னு சொன்ன உடனே மகிஷாசுரன் சொல்றான், போர் செய்வதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். உன் மாதிரி அழகியோட ஆயுதம் ஏந்தி போராடணுமான்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆயுதம் ஏந்தி உன்னோட போராட விரும்பல, மலர்கணங்களை கொண்டு உன்னோடு போராட விரும்புகிறேன். மகாவிஷ்ணு மாதிரி தேவர்கள் எல்லாரையும் நான் ஓட ஓட அடித்து விரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நான் போரிட மாட்டேன், உன்னிடம் யாசிப்பேனே தவிர போரிட மாட்டேன். என்னுடைய கொடுமையான ஆயுதங்கள் உன் பூ போன்ற உடலை சின்ன பின்னப்படுத்துவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் சொல்ல பாக்குறான். அப்படியே மோகமயத்தால
புலம்பின்னு இருந்தான். அவ அவ்வளோ அழகா இருக்கா, அவ கிட்ட வந்து எதிர்த்து அவனுக்கு பேசுறதுக்கு மனசே வரல, இப்படியே பேசின்னு இருக்கான். அப்போ அம்பாள் கர்ஜிக்கிறா, அறிவற்ற எருமையே, எருமையோட புத்தி தான் உனக்கும், உன்னோட இனிமே பேசுறதுனால பயன் இல்லவே இல்ல, உயிர் தப்ப விரும்பினா பாதாளத்திற்கு ஓடிடு அப்படின்னு சொன்ன உடனே மகிஷனுக்கு கோபம் வருது. என்ன பண்றான், தன்னோட வில்ல எடுக்கிறான், சரமாரியா தேவி மேல அம்பை தொடுக்கிறான். அதுக்கப்புறம் அவ மேல தொடுத்துட்டு அவ வாகனமான அந்த சிங்கத்தின் மேலும் வந்து ஆஹ் ஒரு அசுரன், அங்க அந்தகன் அப்படின்ற ஒரு அசுரன் அந்த சிங்கத்தையும் வந்து அடிக்கிறான். அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணிட்டு தன்னோட முன்காலால் அந்த அசுரனை அடித்து வீழ்த்தியது. அது மாதிரி அம்பாளும் சரமரியா அம்புகள் விடுறா. அந்த அம்புகள் எல்லாம் பட்டு பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் செத்து போனா, மடிஞ்சு போனா. அத பார்த்து கோபம் கொள்றான் அந்த மகிஷாசுரன். உடனே அவன் என்ன பண்றான், சிங்க வடிவம் எடுக்கிறான். அந்த தேவியுடைய அந்த சிம்ம வாகனம் இருக்கு இல்லையா, அவன் அந்த சிம்ம வாகனத்தோட இவன் சிம்ம வடிவம் எடுத்து அதோட சண்டை போடுறான். அத பார்த்த உடனே ஆஹ் அம்பாள் என்ன பண்றா, பாம்புகளையே பானமா ஆக்குறா. அதாவது அம்புகளை ஆக்கி அந்த மகிஷாசுரன் மேல ஏவறா. உடனே அவன் என்ன பண்றான், டக்குன்னு ரூபத்தை மாத்துறான். சிம்ம ரூபத்துல இருந்தான் இல்லையா, உடனே யானை உருவமா மாறிக்கிறான். மலைகள் அங்க பக்கத்துல இருக்கிற மலைகள் எல்லாம் தூக்கி எறியறான். ஆனா அந்த அம்பாள் விட்ட அந்த அம்புகள் இருக்கு இல்லையா, அந்த மலையெல்லாம் பொடி பொடியா ஆக்கித்தான். சோ அந்த மாதிரியும் அவனால ஒன்னும் பண்ண முடியல. தேவியுடைய அந்த தேவியுடைய சிங்கம் வந்து என்ன பண்ணிட்டு அந்த யானையுடைய தலையில பாஞ்சு அந்த மந்தத்தை கிழிச்சுதான். உடனே அவன் என்ன பண்றான், யானை உருவத்திலேருந்து மாறி பெரிய பாம்பு வடிவம் எடுத்தானா. அந்த பாம்பையும் தேவி வெட்டி எரிஞ்சா. அதுக்கப்புறம் திருப்பியும் எருமை உருவே எடுத்து உக்கிரமா போராடுறான் அவன். அப்போ இனிமே உன்னை இதுக்கு மேல நீ வந்து உன்னோட மோகத்தை நீ விடமாட்டேங்கிற, உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்றா. அப்போ அந்த சண்டிகை என்ன பண்றா, உன்னுடைய கொடுமைகள் ரொம்ப அதிகரிச்சிடுத்து, அதனால நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டிகா தேவி உருவத்தை எடுத்து தனது சூலாயுதத்தை ஏந்தி அந்த மகிஷாசுரனை துரத்துறா. மகிஷன் என்ன பண்றான், எத்தனையோ உருவங்களை, அவனோட வித்தை எல்லாத்தையும் காமிச்சு பல உருவங்களை எடுத்தான். ஆனா அவன் அம்பாள் வந்து தன்னுடைய திருசூலத்தை சுழற்றரா, அது மகிஷாசுரனுடைய மார்பை பிளந்தது. இருந்தாலும் அவன் கடுமையா போராடுறான், மார்பை பிளந்த அப்புறம் கூட. அப்போ தேவி என்ன பண்றா, தன்னுடைய சக்ராயுதத்தை ஏவரா. அப்போ அது அவனோட தலையை அறுத்துட்டு மீண்டும் தேவியின் கைக்கு வந்தது அந்த சக்ராயுதம். அத பார்த்த உடனே அசுரர்கள்லாம் பயந்து போயிட்டா, இனிமே வேலைக்காகாதுன்னு அத்தனை அசுரர்களும் பாதாள லோகத்துக்கு ஓடி போயிட்டா. தேவர்கள் அந்த தேவியை வணங்கி துதிக்க ஆரம்பிச்சா. அந்த தேவி அங்கேருந்து மறைஞ்சு போனா. யாராலும் கொல்ல முடியாத அந்த மகிஷாசுரனை ரொம்ப எளிதாக கொன்ற அந்த தேவியை தேவர்கள் எல்லாரும் துதிப்பாடினர். உலக நாயகியே, முத்தொழில்களையும் முறைப்படி நீதான் பண்ணற. அம்பிகையே, இந்த புகழ், அறிவு, கதி, கருணை எல்லாம் நீதாமா. யாகங்களின் போது அந்த ஹவிசு படைக்கப்படும் பொழுது ஸ்வாகான்னு சொல்லி உன்னை படைக்கின்றனர். அந்த ஸ்வாகா நீயேதான். பரமேஸ்வரியே, சுகத்தையும் துக்கத்தையும் கொடுப்பவளும் நீயே. பிறப்பு இறப்பு என்ற பிணிகளை ஒழிப்பவளும் நீயே. தேவர்கள் மனிதர்கள் எல்லாரும் உன்னைதான் சரணடைகின்றனர். உன்னோட சக்தி இல்லாம பரமசிவனாலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னெல்லாம் மாறி மாறி தேவர்கள் துதி பாடுகின்றனர். அப்போ வந்து அம்பாள் சொல்றா, தேவர்களே, உங்களுக்கு எப்போ ஆபத்து வரதோ, ஆபத்து வரும்போதெல்லாம் என்ன நினைங்கோ, நான் உங்களை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அம்பாள்.
அப்போ தேவர்கள் சொல்றா, தாயே மகிஷாசுரன் செஞ்ச அந்த அட்டூழியங்கள்ல இருந்து எங்களை காப்பாத்தின. நாங்க என்னைக்கும் உண்மையான பக்தியோட உன்னை தொழுவோம். ஏதாவது நாங்கள் பிழைகள் செஞ்சாலும் எங்களை தண்டிக்காத ஒரு தாய் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி எங்களுடைய தப்புகளையும் நீதான் பொறுத்து எங்களுக்கு அருளணும் அப்படின்னு துதி பாடினர் தேவர்கள். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அம்பாள் அங்கேருந்து மறையறா. இவ்வளோ நடந்திருக்கு மகிஷாசுரன் கதையில. டைமே ஆயிடுதா? பேஷ். சரி, இத முடிச்சுடலாம் நம்ம. மைத்திலி மாமி. அநேக காலம் மகிஷன் தேவியுடன் அஞ்சாமலே யுத்தம் செய்து நின்றான். அநேக காலம் மகிஷன் தேவியுடன் அஞ்சாமலே யுத்தம் செய்து நின்றான். மாய்கையினால் பல ரூபம் எடுத்தவன் மகாதேவியுடன் யுத்தம் செய்தான். மாய்கையினால் பல ரூபம் எடுத்தவன் மகாதேவியுடன் யுத்தம் செய்தான். அநேக காலம் மகிஷன் தேவியுடன் அஞ்சாமலே யுத்தம் செய்து நின்றான். மாய்கையினால் பல ரூபம் எடுத்தவன் மகாதேவியுடன் யுத்தம் செய்தான். அநேக காலம் மகிஷன் தேவியுடன் அஞ்சாமலே யுத்தம் செய்து நின்றான். மாய்கையினால் பல ரூபம் எடுத்தவன் மகாதேவியுடன் யுத்தம் செய்தான். வித்யா. காளி ரூபம் எடுத்து கொண்டு தேவி கைதனில் சக்ராயுதமும் கொண்டு. வித்யா. லலிதாமணி மாமி. காளி ரூபம் எடுத்து கொண்டு தேவி கைதனில் சக்ராயுதமும் கொண்டு. கேக்குறதா இல்லையா? சொல்லுங்க. காளி ரூபம் எடுத்து கொண்டு தேவி கைதனில் சக்ராயுதமும் கொண்டு. மகிஷ ரூபம் எடுக்கும் போதவனை மடிய வெட்டினாள் மாதேவியும். மகிஷ ரூபம் எடுக்கும் போதவனை மடிய வெட்டினாள் மாதேவியும். காளி ரூபம் ஐயோ இன்னொரு தடவை சொல்லிட்டு அப்புறமா அது கரெக்ட் தான். காளி ரூபம் எடுத்து கொண்டு தேவி கைதனில் சக்ராயுதமும் கொண்டு. மகிஷ ரூபம் எடுக்கும் போதவனை மடிய வெட்டினாள் மாதேவியும். காளி ரூபம் எடுத்து கொண்டு தேவி கைதனில் சக்ராயுதமும் கொண்டு. மகிஷ ரூபம் எடுக்கும் போதவனை மடிய வெட்டினாள் மாதேவியும். விஜி. காமாட்சி தேவியும் சந்தோஷமாய் அந்த காளி தேவியை கண்டுகந்து. காமாட்சி தேவியும் சந்தோஷமாய் காமாட்சி தேவியும் சந்தோஷமாய் அந்த காளி தேவியை கண்டுகந்து. ஓகே மேடம். கண்டுகந்து. மகிஷாசுரமர்தினி என்றப்போ மகாதேவியும் தான் அழைத்தாள். மகிஷாசுரமர்தினி என்றப்போ மகாதேவியும் தான் அழைத்தாள். காமாட்சி தேவியும் சந்தோஷமாய் அந்த காளி தேவியை கண்டுகந்து. மகிஷாசுரமர்தினி என்றப்போ மகாதேவியும் தான் அழைத்தாள். காமாட்சி தேவியும் சந்தோஷமாய் அந்த காளி தேவியை கண்டுகந்து. மகிஷாசுரமர்தினி என்றப்போ மகாதேவியும் தான் அழைத்தாள். மகிஷாசுரனை சம்ஹரித்த எங்கள் மகாதேவியே நமஸ்காரம். மகிஷாசுரனை சம்ஹரித்த எங்கள் மகாதேவியே நமஸ்காரம். மனஸ்தாபம் போக்கி நாடுகள் தந்த மகேஸ்வரியே நமஸ்காரம். மனஸ்தாபம் போக்கி நாடுகள் தந்த மகேஸ்வரியே நமஸ்காரம். மகிஷாசுரனை சம்ஹரித்த எங்கள் மகாதேவியே நமஸ்காரம். மனஸ்தாபம் போக்கி நாடுகள் தந்த மகேஸ்வரியே நமஸ்காரம்.
மகிஷாசூரனை சம்ஹரித்த எங்கள் மகாதேவியே நமஸ்காரம். மனஸ்தாபம் போக்கி நாடுகள் தந்த மகேஸ்வரியே நமஸ்காரம். சுதா சிவகுமார் மாமி. அண்டத்திற்கெல்லாம் அதிபதியே ஜெகதாம்பிகையே நமஸ்காரம். அண்டத்திற்கெல்லாம் அதிபதியே ஜெகதாம்பிகையே நமஸ்காரம். அபயம் என்றோரை ரட்சித்திடும் அபயம் என்றோரை ரட்சித்திடும் அம்மா உனக்கு நமஸ்காரம். அபயம் என்றோரை ரட்சித்திடும் அம்மா உனக்கு நமஸ்காரம். அண்டத்திற்கெல்லாம் அதிபதியே ஜெகதாம்பிகையே நமஸ்காரம். அபயம் என்றோரை ரட்சித்திடும் அம்மா உனக்கு நமஸ்காரம். அண்டத்திற்கெல்லாம் அதிபதியே ஜெகதாம்பிகையே நமஸ்காரம். அபயம் என்றோரை ரட்சித்திடும் அம்மா உனக்கு நமஸ்காரம். தேங்க்யூ மேம். ஓகே, போயிட்டே இருக்கு. இதோட நிறுத்திக்கலாம். அப்பனா இந்த நமஸ்காரம் பாட்டை மட்டும் முடிச்சுடலாம். வித்யாவா? பிரணவமயமான பார்வதியே பரதேவதையே நமஸ்காரம். பிரணவமயமான பார்வதியே மகாதேவியே நமஸ்காரம். சுத்த ஸ்வரூப சுந்தரியே சிவகாமவல்லியே நமஸ்காரம். சுத்த ஸ்வரூபியே சுந்தரியே நவல்லியே நமஸ்காரம். சொல்லு. பிரம்மத்திற்கெல்லாம் அதிபதியே பிரணவமயமான பார்வதியே பரதேவையே. பிரணவமயமான பார்வதியே பரதேவதையே நமஸ்காரம். நானே சொல்றேன் விடு. பிரணவமயமான பார்வதியே பரதேவதையே நமஸ்காரம். சுத்த ஸ்வரூப சுந்தரியே சிவகாமவல்லியே நமஸ்காரம். ஞானஸ்வரூபியே கல்யாணியே ஸ்ரீமன் நாராயணியே நமஸ்காரம். சாந்த ரூப சரீரிணியே சிவ சங்கரியே உனக்கு நமஸ்காரம். ஞானஸ்வரூபியே கல்யாணியே ஸ்ரீமன் நாராயணியே நமஸ்காரம். சாந்த ரூப சரீரிணியே சிவ சங்கரியே உனக்கு நமஸ்காரம். ஓகேவா? இது வரைக்கும் இருக்கட்டும். சும்மன் இது அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.